ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். ஸோ நம்ம சேனல்ல ஐபிஓ, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங் ரிலேட்டடான எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் நம்ம சேனல்ல ஒரு கிவ் அவே வச்சிருக்கோம். என்ன அப்படின்னாக்கா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கும் இதுல பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல்ல ஐபிஓ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இருக்கிற ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டீல் லோட்டஸ், ஆதித்யா இன்ஃபோடெக், என்எஸ்டிஎல், அது மட்டும் இல்லாம சாந்தி கோல்ட், மேலும் லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் அண்ட் பிரிகேஜ் ஐபிஓன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா இருக்கிற எல்லா ஐபிஓ பத்தியுமே நம்ம நம்மளோட சேனல்ல பிச்சு உதவிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா உடனே நான் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, எம்என்பி இன்ஜினியரிங் ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன்ல கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே பிரசன்டரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துதப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம். இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னாக்கா, எம்என்பி இன்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனியை 1981 இது பண்ணியிருக்காங்க. குஜராத்ல இதுல இருக்கிற அகமதாபாத்ல தான் இவங்களுடைய கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 24 வருடம் ஏஜ் ஓல்டு கம்பெனியா இருக்கு. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மகேந்திர பட்டேல் அண்ட் அவங்களோட ஃபேமிலி தான் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸா இருக்காங்க. இவங்களுடைய எந்த இண்டஸ்ட்ரியில வராங்க அப்படின்னாக்கா, ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட் ரூஃபிங்ஸ், அதாவது ஆல்ரெடி இருக்கிற இன்ஜினியரிங் பில்டிங்ஸ்ல ஒரு சில இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ற இண்டஸ்ட்ரியிலையும், மேலும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கீழே இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல ஸோ ஒரு ரூம் ஸ்பேஸ் ரெடி பண்றது அந்த மாதிரி அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஃபேக்டரி செட்டப்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. மேலே ஒரு ஒரு ஷெட் மாதிரி போடுறது, ரூஃபிக்ஸ் மட்டும் பண்ணி தருது. அதுக்கப்புறம் நம்மளோட ரயில்வேயோடைய பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு ரூஃபிக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இவங்க இருக்காங்க. இவங்களுடைய பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குவாலிட்டியான ஒர்க்குக்கும் ஸ்பீடா ஒர்க் பண்றதுல, மேலும் கஸ்டமைஸ்டா இண்டஸ்ட்ரியிலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்றதுல, கஸ்டமைஸ்டா இருக்கிறதுல தான் இவங்களுடைய பிராண்ட் ஐடென்டிட்டியே இருக்கு. ஸோ இவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கன்றது இதுல இருந்தே நமக்கு கிளியரா தெரியுது. இவங்களுடைய கோர் பிசினஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங்ஸ், அதாவது கிட்டத்தட்ட இவங்க இந்த மாதிரி ஃபேக்டரி, வேர் ஹவுஸ், அதுக்கப்புறம் இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கண்டெய்னர் பாக்ஸஸ் வச்சு ஹப்ஸ் வச்சிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எதனாச்சும் ஒரு பிளேஸ்ல வேணும் அப்படின்னாக்கா ஒரு குயிக்கான டைம்ல காஸ்ட் கம்மியா ஒரு கம்மியான டைம்லேயே பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறம் இவங்க செல்ஃப் சப்போர்ட்டட் ரூபிங் சிஸ்டம்ஸ்ல இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஸோ கீழே எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம, பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ரூஃபிங்ஸ், அதாவது இந்த ரயில்வேல இருக்கிற ஷெட் பிளாட்ஃபார்ம் உடைய இது போடுறது, ரூஃபிங்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டோரேஜஸ் ரெடி பண்றது, டெக்ஸ்டைல் மில்ஸ், மற்ற ஃபேக்டரிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ கீழே நல்ல ஒரு ஹைட்டான ஒரு இதுக்கு ஸ்டீல் ராடு வச்சு இது பண்ணிட்டு மேலே ரூஃபிக்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்டு அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃபேப்ரிகேஷனுமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபேப்ரிகேஷன்ஸ் பார்க்கும்போது, கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஹெவி டியூட்டி ஸ்டீலை வச்சு இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுக்குற ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸாக இருக்கு. இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களால ஒரு வருடத்துக்கு 1.8, அதாவது 18 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் மீட்டர் வரைக்கும் இவங்களால ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இவங்களால ரூஃபிங்ஸ் கெப்பாசிட்டி பண்ணி தர முடியுது. இவங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு பிளான்ட்டா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபேப்ரிகேஷன் லைன்ஸ்ல ஆட்டோமேஷன்ஸும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட லொகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, குஜராத்ல இருக்கிற சானந்தும், தமிழ்நாட்டில் இருக்கிற செய்யார் அப்படின்ற இடமும் இதுவா இருக்கு. இவங்களோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா, குஜராத்ல 63,000 எம்பி எம்டிபிஏ பண்ண முடியுது அவங்களால. அண்ட் கெப்பாசிட்டி செய்யாது அப்படின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற செய்யார்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா 40,800 எம்டிபிஏ கெப்பாசிட்டியா இருக்கு. இவங்களுடைய ஐபிஓ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க 650 கோடிக்கு ஐபிஓ வராங்க. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ 275 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் 375 கோடியுமா இருக்கு. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஓனர்ஸாக இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை கொஞ்சமாக சேல் பண்ணுவாங்க. அதுதான் ஆஃபர் ஃபார் சேல். பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 366 ரூபாயில இருந்து 385 ரூபா இருக்கு. இந்த ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுன்ற பட்சத்தில் 385 ரூபாய்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும்தான் லாட்ரி பேசிஸ்ல அலாட்மெண்ட் கிடைக்கும்ன்றது நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். லாட் சைஸ் 38 இருக்கு ஒரு லாட்டுக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 14,630 தேவைப்படும். ஸோ ரிஜிஸ்டர் பார்க்கும்போது மஃப்ஜி இன்டைம் இந்தியா தான் இதுக்கு ரிஜிஸ்டரா இருக்காங்க.
இவங்க வந்து வரப்போத இந்த 650 கோடிக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னாக்கா, இதுல வந்து அவங்க ஆஃபர் ஃபார் சேல் நம்ம பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற ஃப்ரெஷ் இஷ்யூவான 275 கோடியில கம்பெனி வந்து 130 கோடிய வந்து அவங்களுடைய எக்யூப்மெண்ட், பில்டிங் ஒர்க்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 58.8 கோடிய வந்து அவங்களோட கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. 5.5 கோடிய வந்து அவங்களுடைய ஐடி அப்கிரேட்ஸ், அதாவது ஸோ அவங்களுடைய ஐடி டெக்னாலஜியை வந்து அப்கிரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போவதாகவும், ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ பார்த்தோம்னாக்கா ஜூலை 30ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது அண்ட் ஆகஸ்ட் 1ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி. ரீஃபண்ட் ஒன்று நம்மளுடைய அமௌண்ட்டையோ இல்லைனாக்கா அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு அந்த ஷேர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது எப்போன்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் 5ஆம் தேதியா இருக்கு. இந்த ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆகுறது வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதியா இருக்கு. நம்ம அலோகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரீட்டைலர்ஸ்க்கு வந்து வெறும் 10% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 15%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், அதாவது ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஆன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 75% வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கம்பெனி வந்து 2023லேருந்து 2025 கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து 889 கோடியில இருந்து 996 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷத்துல ரெவன்யூ வந்து ஒரு 10லேருந்து 15% இடையே ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 32 கோடியில இருந்து 77 கோடியா வந்து டபுள் த டைமுக்கும் மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா பார்த்தோம்னாக்கா 66 கோடியில இருந்து 126 கோடியா டபுள் த டைம் கிட்ட ஆயிருக்கு. நெட் ஒர்த்துமே வந்து 180 கோடியில இருந்து 306 கோடியா உயர்ந்திருக்கு. அசட்டுமே வந்து 558 கோடியில இருந்து 849 கோடியா உயர்ந்திருக்கு. இவங்களுடைய டோட்டல் பாரோயிங்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 148 கோடியில இருந்து இப்போ 186 கோடி கிட்ட இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்க்கும்போது 58 கோடியை வந்து இவங்க வந்து இது பண்றாங்க. கிட்டத்தட்ட 59 கோடிக்கு வந்து டெப்டை இது பண்றாங்கன்ற பட்சத்துல இவங்களோட பாரோயிங்ஸ் வந்து 130 கோடியா மாறிடும் இந்த ஐபிஓக்கு அப்புறமா. ஸோ இவங்களோட வேல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க இபிஎஸ் வந்து 15.41 இருக்கு. அவங்களோட ஐபிஓ பேண்ட் வந்து 366ல இருந்து 385 பிஇ ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அப்பர் பிரைஸ் பேண்ட்ல வந்து ஐபிஓ வரும் பட்சத்தில் 24.98ன்ற மாதிரி நமக்கு வேல்யூஷன்ஸ் வருது. இது வந்து ஒரு மாடரேட் வேல்யூஷன் நம்ம பார்க்கலாம். சீப்னு சொல்ல முடியாது, ஓவர் பிரைஸ்னு சொல்ல முடியாது. ஸோ என்ஐபி வந்து ரூ. 61.31 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து 25.14% இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இவங்களோட ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் தான் அது டிஃபைண்ட் ஆகும். ஆனால் கரண்டா பார்க்கும்போது 2200 கோடின்ற மாதிரி வருது. பிபி ரேஷியோவான பிரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தோம்னாக்கா 6.28 இருக்கு. ஸோ இவங்க இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் ரூஃபிங்ஸ், அதாவது இந்த செவுரு வால் மவுண்டட் ரூஃபிங்ஸ் மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்க்கும்போது 75% வந்து இவங்க வந்து டொமஸ்டிக் ஷேர் வச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஹால்திராம்ஸ், டாடா, அதானி அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட வந்து இவங்களுக்கு வந்து கிளைண்ட் பேசிஸ் இருக்கு. பிளஸ் வந்து எக்கச்சக்க நல்ல கம்பெனிஸுமே வந்து இவங்களுக்கு வந்து கிளைண்ட் பேசிஸா இருக்கு. அதே மாதிரி அந்த கிளைண்ட் பேசிஸ் எல்லாமே உங்களுக்கு டைவர்சிஃபைடு இண்டஸ்ட்ரீஸ் 20க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இவங்க கிளைண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா காமிக்குது. ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸும் இருக்கு அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனுஃபேக்சரிங்குமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 76 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 77 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 25% வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இருக்கு. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான வந்து ஃபினான்ஷியல்ஸ்ன்றத வந்து நமக்கு கிளியரா காமிக்குது. ஸ்ட்ராட்டஜிக் மேனுஃபேக்சரிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து குஜராத் அண்ட் தமிழ்நாட்டில் வந்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எங்கெங்க யூனிட்ல வந்து ரூஃபிங்ஸ் பண்றாங்களோ அங்கங்கே வந்து இவங்க வந்து மொபைல் யூனிட்ஸ் வந்து போட்டு அந்தந்த ஆன்சைட்லேயே போட்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்ககிட்ட 14க்கும் மேற்பட்ட மொபைல் யூனிட்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய இந்த ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ்ல இருந்து மட்டுமே இவங்களுக்கு வந்து 77% வந்து ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு இவங்களுடைய ரெவன்யூ வர இடம் வந்து ஹைலி கான்சென்ட்ரேஷன் வந்து இவங்களுடைய பிஇபி செக்மெண்டான ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ்ல இருக்கிறது வந்து ஒரு ஹை டிபெண்டன்சியா இருக்கு. இன்கேஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏதாவது ஸ்லோ டவுன் ஆகுது, பெருசா வந்து இவங்க வந்து ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ்ல வந்து இது பண்ணல அப்படின்னும் போது இந்த கம்பெனிக்கு வந்து ரெவன்யூ வந்து டிராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து இங்க வந்து ஒரு மேஜர் ரிஸ்கா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் வந்து அந்த சைட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்டோ இல்ல வேற எதனாச்சும் ஒரு லேபர் ஆக்சிடென்ட்ஸ் இல்ல லேபர் இஷ்யூஸ் இல்ல ஃபேக்டரி எதுவும் ஸ்டாப்பேஜ் ஆகுது இஷ்யூஸ் வருதுன்னும் போது ஆபரேஷனல் ரிஸ்க் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் இயர் 24ல உங்களுக்கு வந்து 24% வந்து ஆர்டர் கேன்சலேஷன்ஸ் வந்து இதுவாயிருக்கு. அந்த மாதிரி நடக்கும் பட்சத்துல இவங்களோட இன்வென்ட்ரியும் அப்பதான் மார்ஜின் ப்ராஃபிட்மே வந்து ப்ரெஷர்ல வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து ஆல்ரெடி வந்து 971 கோடி லிட்டிகேஷனும்
கேரண்டீடு லைபிலிட்டிஸா 1528 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னாக்கா இவங்க வந்து இந்த கோர்ட்டு கேஸ் அப்புறம் லேபர் இஷ்யூஸ் இந்த மாதிரி இதுல வந்து இது பண்ணியிருக்கிறதுனால இன்கேஸ் வந்து அது வந்து இவங்களுக்கு அன்ஃபேவரபிளா ரிசல்ட் வரும் பட்சத்துல இந்த அமௌண்ட் வந்து இவங்க செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்கா தான் நம்ம பார்க்கணும் கம்பெனிக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலா வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஷேர் வந்து ஓப்பன் ஐ மீன் கிரே மார்க்கெட் பிரீமியம் ஓப்பன் ஆகுறது வந்து ஜூலை 25. அப்போ பார்க்கும்போது 17% கிட்ட கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்தது. அண்ட் இப்போ கரண்டா வந்து ஜூலை 27 நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 13% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. இது வந்து குளோபல் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் மற்றும் இந்த ஷேருக்கான சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து நாளுக்கு நாள் கூடவும் குறையவும் செய்யும். இது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு லிஸ்டிங் கெயின் கிடையாது. லிஸ்டட் பியர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ எம்பி இன்ஜினியரிங் கூட வந்து பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, பன்சால் ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க, ஹிண்ட்ராச்சி பில்டிங்ஸ் இருக்காங்க, அப்புறம் எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இவங்கள வச்சு பார்க்கும்போது ரெவன்யூ வந்து இவங்க வந்து நல்லாவே தான் பண்ணிட்டு இருக்காங்க. 988 கோடி அதுக்கு. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேருமே வந்து இவங்க வந்து ஜெனியூனா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ராக்ட் பில்டிங்கை விட கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து டபுள் ஆர் 4 டைம்ஸ் கிட்ட வந்து இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 15 தான் 41 இருக்காங்க. பி ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து இன்ட்ராச் பில்டிங் வந்து ஹையஸ்டா வந்து 33.69 இருக்காங்க. அண்ட் இவங்க எம்பி வந்து 24.98க்கு வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்டட் பியர்ஸ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை விட இவங்க கம்மியாக தான் வராங்க. இது வந்து ஒரு நல்ல வந்து கொஞ்சம் கம்மியாக வருதுனால இது வந்து நம்ம மாடரேட் வேல்யூஷன் சொல்லலாம். நம்ம மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது சீப் வேல்யூஷனாவே சொல்லலாம். நம்ம ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து 11, 16, 14 தான் இருக்காங்க. ஆனா இவங்க வந்து 20 தாண்டி 25.14% இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து வந்து என்ஐவி பார்த்தோம்னாக்கா ₹67.37 இருக்காங்க. இந்த கம்பெனில வந்து நம்ம வந்து ஃபைனல் டிசிஷன்ஸ் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ். அண்ட் வந்து 25% வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்றது வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஆர்ஓஇயை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது வந்து இவங்களுடைய சாலிடான growth ஸ்டோரி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அண்ட் வேல்யூஷனுமே வந்து அவங்களுடைய கம்பேரிட்டிவ்லி அதர் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து 29.11 இருக்கு. அண்ட் நம்மளுடைய ஸ்டாக்கோடைய வேல்யூஷன் வந்து 24.98 இருக்கு. ஆனா இது இன்கேஸ் வந்து இந்த ஐபிஓ வந்து பிரீமியம்ல வந்து லிஸ்ட் டவுன் ஆகுதுன்னும் போது பி ரேஷியோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. வேற என்ன ரிஸ்க் அப்படின்னாக்கா இந்த ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் செக்மெண்ட்ல இருந்து மட்டும் தான் இவங்களுக்கு வந்து நிறைய லாபம் வருது. அது வந்து நம்ம வந்து ஒரு ரிஸ்கா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சூட்டபிளான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குன்ற மாதிரி தெரியுது நமக்கு இதுல இருந்து. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மாடரேட் ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்குன்றது நம்ம வந்து புரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸ்ன்றதுனால. ஸோ ஃபைனலா வந்து நான் அப்ளை பண்ண போனா இல்லையான்னு கேட்டீங்கன்னாக்கா நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா அக்கௌண்ட்ல இருந்து ஸ்ட்ராங்கா இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்க அப்ளை பண்றீங்களான்றியா இல்லையான்றதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கல அப்படின்னாக்கா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு அனைவருக்கும் பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.